உங்கள் குட்டி நட்சத்திரத்துக்கு நக்ஷத்ரா பிரி ஸ்கூல் டே கேரில் சேர்க்கும் வாய்ப்பு முதலில் வரும் முதலில் பெறுவோர் வெறும் $6,000 மட்டும். நக்ஷத்ரா பிரி ஸ்கூலில் சேர்க்கை தொடங்கியது. 100 நாட்கள் இலவச ட்ரையல். உங்கள் குட்டிகளுக்கான சிறந்த ஆரம்பம். நக்ஷத்ரா அகாடமி ஐ முதல் துலாந்தை வரை பிஇ, பிடெக், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அனைத்து பாடங்களுக்கும் சிறந்த டியூஷன் வகுப்புகள். எக்ஸ்பர்ட் கோச்சிங் கிளாஸஸ் எல்கேஜி முதல் எம்டெக் வரை அனைத்து பாடங்களுக்கும் ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட், கரியர் கைடன்ஸ் அண்ட் ஃபாரின் அட்மிஷன் சப்போர்ட்டுடன். தென்னிந்திய திரையுலகின் முன்னணி நட்சத்திரமான தனுஷ் தனது தனித்துவமான நடிப்பு மற்றும் வசீகரமான நடன அசைவுகளால் ரசிகர்களை கவர்ந்தவர். அவரது திரைப்பயணத்தில் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த ஆர்வமும் குறிப்பாக அவரது காதல் விவகாரங்களும் எப்பொழுதும் பேசுபொருளாகவே இருந்துள்ளன. சமீப காலமாக நடிகை மிருனால் தாக்கூருடன் தனுஷ் காதலில் இருப்பதாக வதந்திகள் பரவி வருகின்றன. இந்தச் சூழலில் தனது முன்னாள் மனைவி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் குறித்து தனுஷ் முன்பு தெரிவித்த கருத்துக்கள் மீண்டும் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. 18 வருடங்கள் நீடித்த அவர்களது திருமண வாழ்க்கை பிரிவில் முடிந்தாலும் தனுஷின் அந்த கருத்துக்கள் இன்றும் பலரால் பேசப்படுகின்றன. தனுஷ் இன்று தென்னிந்திய சினிமாவின் மிகப்பெரிய பெயர்களில் ஒருவர். இருப்பினும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கை தேர்வுகள் ஒரு சாதாரண மனிதனைப் போலவே இருந்திருக்கின்றன. தனது நட்சத்திர அந்தஸ்தால் பாதிக்கப்படாத, அதே சமயம் அதை பொருட்படுத்தாத ஒருவரை அவர் நாடியுள்ளார். இதுவே ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மீதான அவரது ஈர்ப்புக்கு காரணமாக அமைந்தது. ஒரு நேர்காணலில் ஐஸ்வர்யா மீதுதான் ஏன் காதல் கொண்டேன், அவரை ஏன் திருமணம் செய்ய முடிவு செய்தேன் என்பதை தனுஷ் வெளிப்படையாக பேசியிருந்தார். ஐஸ்வர்யாவின் எளிமையும் தனித்துவமுமே தன்னை ஈர்த்ததாகவும் அவரது குடும்ப பின்னணி ஒருபோதும் காரணமாக இருந்ததில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தன்னை ஏன் கவர்ந்தார் என்று விவாதித்த போது அவரது பணிவுதான் காரணம் என்று தனுஷ் வெளிப்படுத்தினார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகள் என்பதால் ஐஸ்வர்யாவுக்கு ஒருவித கர்வமான மனப்பான்மை இருக்கும் என்று பலர் எண்ணியிருக்கலாம். ஆனால் அவரது குணம் அதற்கு முற்றிலும் மாறானது என்று தனுஷ் கூறினார். ஐஸ்வர்யா தனது தந்தை ரஜினிகாந்தை விடவும் 100 மடங்கு எளிமையானவர் என்று தனுஷ் குறிப்பிட்டது பலரையும் ஆச்சரியப்படுத்தியது. அவர் தன் தந்தையை விட 100 மடங்கு எளிமையானவர் என்று தனுஷ் கூறியது ஐஸ்வர்யாவின் தனிப்பட்ட குணாதிசயங்களை வெளிப்படுத்தியது. அதே நேர்காணலில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அனைவரையும் சமமாக நடத்தும் அவரது குணத்தை தனுஷ் பாராட்டினார். சமூக அந்தஸ்து, பின்னணி போன்ற எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அனைவரிடமும் அவர் இனிமையாகவும் எளிமையாகவும் பழகுவார் என்று தனுஷ் தெரிவித்தார். ஐஸ்வர்யாவின் இந்த அணுகுமுறை அவரை எளிதில் அணுகக்கூடிய ஒருவராக மாற்றியது என்றும் தனுஷ் கூறினார். இந்த குணாதிசயங்களே தனுஷை ஐஸ்வர்யா மீது ஆழமான காதல் கொள்ள வைத்ததாக அவர் விளக்கினார். இந்த பழைய கருத்துகள் தனுஷின் தனிப்பட்ட வாழ்க்கை தேர்வுகள் குறித்த ஒரு புதிய பார்வையை தருகின்றன. இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.